விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். 30/6/2025 இருந்து 6/7/2025 வரையில, அதாவது செவ்வாய் 9ல நீச்சமாறார், சுக்கிரன் 6ல மறைவு ஸ்தானத்துல வந்துடுறார். அடுத்ததாக உங்களுடைய முயற்சியில் தடங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக உருவாகலாம். கணவன் மனைவி வாக்குவாதம் பிரச்சனைகள், வீணான பிரச்சனைகள் இதெல்லாமே அதிகமாக வரலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது குரு அஸ்தமனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வருது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கற்பனை, பயம், வீண் கவலை, வீண் மனக்கவலைகள் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வரும். அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவு போன்ற அதிக விரயங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறது. வாகன செலவு சில பேருக்கு வரும், சில பேருக்கு வாகன யோகமும் உண்டு, வாகன செலவும் உண்டு. வாகன செலவு எப்படி வரும்னு ஏற்கனவே வச்சிருக்கிற வண்டிக்கு ரிப்பேருக்கு கொடுத்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணுறது. சில பேர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்குறதுக்கான யோகம் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு ஒரு வகையில் சில ஆறுதல்கள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உங்களுடைய கருத்துக்கள் தவறாக பகிரப்படும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைவு உண்டாகும். குரு பிரீதி பண்ணினால் ஓரளவுக்கு சில நிவர்த்திகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கடும் மோதல்கள், அதாவது ஒரு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டைகள் வரும். உங்களுக்கு உயர் அதிகாரிகள், மேனேஜர், இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு உயர் அதிகாரிகள்லாம் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பயங்கரமாக வரும். நான் சொன்னேன், நீ தான் செய்யலை, நான் உனக்கு அந்த ஒர்க்கு கொடுத்தேன், நீ தான் இது பண்ணல சொல்ல, நீ கொடுத்தது சரியாக கொடுக்கல, நீ சரியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ சொன்னது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போகும். நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்டலாம் நிதானம் தான், அவன் சுத்தம் போட்டு அவன் போயிடுவான், அவனுக்கு என்ன அவன் வேலை பார்த்துட்டு போயிடுவான். உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். தொழில் வியாபாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையான வாரம் இது. விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் மாறலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கவனமாக இருங்க. இன்னும் 2-3 மாதத்தில் மாற்றம் வரும், பொறுமையாக இருங்க. ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகத்தில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. வாகன விஷயத்தில் கவனமாக இருங்க. அம்மா அப்பா உறவில் கொஞ்சம் உறவினர்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமாவுக்கு ஆகாது. சித்தி சித்தப்பா அத்தைமார்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சௌக்கியமாக இருக்கும். தாத்தா பாட்டிக்கு நல்லா இருக்கும். அதே போல் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில பிரச்சனைகள், சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி அவசியம் சொல்ல வேண்டிய கோவில்னு இருக்குது. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி அவசியம் சொல்ல வேண்டிய கோவில்னு இருக்குது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி அவசியம் செல்ல வேண்டிய சில கோவில்கள்னு இருக்குது. போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 3-15-45 நாளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு நல்ல 3 பட்சத்தில் நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசி கஷ்டமே தான் படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்னென்ன செய்யணுங்கிறத பண்ணுங்கள். திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க, மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தட்டாமல் செய்யுங்க. அதாவது அந்த ஊர் உங்களுக்கு திருவிடை மருதூர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். மகாலிங்கேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அந்த ஸ்தலம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது, மனசில் பட்டதை சொல்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறதா கேள்வி, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸாக இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கோவில் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்குது. அதாவது என்ன கோவில்னு விருச்சிகபுரம்னு சொல்லுவாங்களாம். விருச்சிகபுரம்னு பேர். அங்கே மாகாளி அம்மன் கோவில்னு இருக்குது. விருச்சிகபுரம்னு பேர் அந்த ஊர் பேரே. அங்கே மாகாளி அம்மன் கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசிக்கு உகந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஆனால் அது எங்கே இருக்குது என்ன ஏது நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி தான் போகணும். இருக்கா எங்கே இருக்குது என்னன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் பார்த்து பத்திரமா அந்த கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். விருச்சிகபுரம்னு பேர். விருச்சிக ராசிக்கு உகந்த ஸ்தலம் மாகாளி அம்மன் கோவில், திருவண்ணாமலை மாவட்டம்னா அது. அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக நடைபெறும். ஸோ கவலைப்படாதீங்க. நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது சில
பிரச்சனைகள், அதாவது குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புத்திர பாக்கியம் நிறைந்து வரும். ஸோ நல்லா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். திருமணம் கூடி வரும், மறுமணம் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கூடி வரும். அதாவது வந்து இப்போ நீங்கள் அதே போல் சில தடைகள் இருந்ததுன்னா கூட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு தகாத உறவுகள் வேண்டாம். உங்களுக்கு என்ன உறவு இருக்கோ, கல்யாணம் பண்ணிட்டீங்களா அதோடு இருந்துக்கோங்க. கணவன் மனைவி நீங்களாம் இருக்கீங்களா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் மறைஞ்சிடும், நல்லா இதாகிடும். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணலை, சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் தகாத உறவில் ரிலேஷன்ஷிப்பில் சில தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும், தீராத நோய்கள் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதனால் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல சௌக்கியமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே சரி, வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஹெவி வண்டி ஓட்டுறேன், நான் வெளிநாட்டில் கத்தாரில் இருக்கேன், ஷார்ஜாவில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், மாதிரி நான் வண்டி ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், கார் ஓட்டின்னு இருக்கேன், பெரிய பெரிய லாரி ஓட்டின்னு இருக்கேன்னு சொன்னால், விருச்சிக ராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதிக சற்று கவனம் தேவை, எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுபா. உடல் நலமும் உடல் பலமும் ஜாதகத்தில் இருக்கணும், நீண்ட ஆயுளோடு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசி பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 12 ராசிகளுக்குமே சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன் தான், பொது பலன்கள். சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பொது பலன்கள், இதெல்லாம் உண்டா அப்படின்னு. இதெல்லாம் கணிச்சு சொல்ல எத்தனை பேர் இந்த நம்ம டெக்ஸிஜன் நேயர்கள் எத்தனை பேர் பார்த்து, எத்தனை பேர் உங்களுக்கு மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு பழிச்சிருக்குங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கிறது இதே உங்கள் சுய ஜாதகப்படினா சில விஷயங்கள் மாறும். ஸோ உங்களுக்கு இந்த நாள்லேருந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஜாதகம் பார்த்தேன்னு இப்படி எல்லாம் தான் ஜாதகம் பார்ப்பேன். எப்படின்னு, உங்களுக்கு எந்த மாதம் ஆகாது, தமிழ் மாதத்தில் எந்த தேதி ஆகாது, என்ன லக்னம் உங்களுக்கு ஆகாது, என்ன ராசி உங்களுக்கு ஆகாது, எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது, எது உங்களுக்கு அதிர்ஷ்ட உலோகம், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் ஜாதகமே பார்த்து சொல்லுவேன். இப்போ என்ன தசாபுக்தி நடக்கிறது, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், அடுத்தது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினால் உங்களுக்கு சிறப்பு, இத்தனையும் சார்ந்து தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் பேசக்கூடிய வாட்ஸ்அப் கால் பண்ணினா நம்மளால் ரெக்கார்டிங் அனுப்ப முடியாது. நார்மல் ரெக்கார்டிங் கேட்டால் கண்டிப்பாக அனுப்பி தரலாம். அதே போல் வந்து இல்லை சுவாமி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்கள் ஜாதகம் எனக்கு ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்பி கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த காலுக்கு நீங்கள் பேசினீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃபோட எங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் அவங்க சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. அதுலேருந்து முன்ன பின்ன வரலாம், ஆனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். சரிங்களா? கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லக்னப்படி. இப்போ ஜாதகத்தை இப்போ கோயிலுக்கு போகிறோம், பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். லக்னம் நம்ம சொல்கிறது கிடையாது, மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது. ஆனால் நம்ம லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரை லக்னம் இருக்கு இல்லையா, பிறந்த நேரத்தை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறாங்க. அந்த லக்னமானது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே உங்கள் லக்னம் தான். உங்களால் சொன்னால் நம்ப முடியுதா? அதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வாழ்க்கை நன்னா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு அந்த லக்னப்படி உங்களுடைய கர்மா பலன் என்ன ஏதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம தெரிஞ்சுப்போம். 12 லக்னத்திற்கும் கொண்டான பலன்களோடு பரிகாரங்களோடு கர்ம வினை அந்த விஷயத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம். சுபம்.